அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். என் ஜீவன் பேசுது. இன்னைக்கு என்ன பேச போறோம்னா, கீர்த்தீஸ்வரன் இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன் நடிப்பில் வெளிவந்திருக்கிற டியூட் படத்தை பத்தின ஒரு விமர்சனம். அது என்ன டியூட், தமிழ் படமா அப்படின்னு உங்களுக்கு கேள்வி வருதில்ல. நிச்சயமா அது தமிழ் படம் தான். தமிழ்நாட்டில் தமிழனுக்காக, உலக தமிழர்களுக்காக எடுக்கப்பட்ட படம் தான். நம்ம தமிழ்நாடு நடிச்சு வெளிவந்திருக்கிறது. என்னடா இது, தமிழ்நாட்டில் பெரிய புரட்சியே நடந்துட்டு இருக்கு. தமிழ் வாழ்க, எங்க பார்த்தாலும் தமிழ் வெல்க, தமிழ் தான் நம்ம மூச்சு அப்படின்னு எல்லா இடத்துலையும் புரட்சி வெடிச்சுக்கிட்டு இருக்கு. தமிழ் ஆளுமையை செலுத்திக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் தமிழ்ல படம் பெயர்லாம் வரலையே அப்படின்னு நினைக்கிறது புரியுது. கண்டிப்பா இந்த படத்துக்கு இந்த தமிழ்ல பேர் வைக்க முடியாது அப்படின்னு என்னோட கருத்து. ஏன்னா அவ்வளவு தமிழ் கலாச்சாரத்தை மீறின ஒரு படமா இருக்கு இது. எப்படி சொல்ல வரீங்க, எப்படி என்ன மாதிரி மீறி இருக்கு அப்படின்னா, இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் வராத ஒரு கதை இது. இதுக்கு இந்த கதைக்கு பேர் வைக்கவே முடியாதுன்னு கூட சொல்லலாம். அதனாலதான் டியூடுன்னே வச்சிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு இந்த கதை இருக்கு. எப்படின்னா, யாரு யாரை வேணாலும் லவ் பண்ணலாம், யாரு யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணலாம், யாரை லவ் பண்ணிட்டு எத்தனை பேரை வேணாலும் லவ் பண்ணலாம், அப்புறம் யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணலாம், யாருக்காகவும் குழந்தை பெற்றுக்கலாம். இப்படிலாம் ஒரு வாழ்க்கை இருக்குங்கிறத நமக்கு யாருக்குமே தெரியாது, இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். அப்படிலாம் நடக்குதுங்கிறது உண்மை. அது ஒரு பக்கம். அதை வெட்ட வெளிச்சமா ஒரு திரைப்படமா காட்ட முடியுமா அப்படின்னா தைரியமா இன்னைக்கு இந்த படம் காமிச்சிருக்காங்க. ஒரு ஒரு பெரிய ட்ரெண்ட் செட்டராக நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இது வரைக்கும் நான் அடிச்சு சொல்லுவேன், இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் இது புதுசு தான் அப்படிதான் சொல்லணும். ஏன்னா எல்லா சினிமே புதுசா இருக்குங்க. ஆனா வாழ்க்கை வேறையா இருக்கு. நம்மளுக்கு கேள்விப்பட்டது அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை படமா எடுத்திருக்காங்க. இவ்வளவு தைரியமா போல்டா சொல்லியிருக்காங்க, வச்சிருக்காங்க, அப்படிதான் சொல்லணும். ஏன்னா ஒரு இது இன்னொரு ஒரு சவாலான ஒரு விஷயமா நம்ம என்ன பாக்குறதுன்னா, பெரிய சூப்பர் ஸ்டார்ல இருந்து ஒரு பெரிய 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 ஸ்டார்லாம் இன்னைக்கு ஒரு ரத்தம், துப்பாக்கி, இந்த கலாச்சாரத்துக்கு மாறிட்டாங்க ரசிகர்லாம் அப்படின்னு நம்பி படம் எடுத்துட்டு இருக்கு இந்த காலத்துல. அப்படிலாம் கிடையவே கிடையாது. தமிழ் ஜனங்கள் என்னைக்குமே ஒரு ஃபேமிலி லவ், இந்த சென்டிமெண்ட் ஃபிலிமுக்கு என்னைக்குமே ஒரு ஆதரவு கொடுப்பாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த படம் உதாரணங்க. அது ஜெயிக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த படம் உதாரணமா இருக்கு. எப்படி அந்த ஒரு காலகட்டத்துல ரஜினி சார், கமல் சார்லாம் பயங்கரமா கொடி கட்டி பறந்த காலத்துல பாக்யராஜ் சார் உள்ள ட்ரெண்ட் செட்டை உருவாக்குனாரோ, அவர் பாணியில ஒரு புது ஒரு திரைக்கதை மன்னன் அப்படின்னு உள்ள கலக்குனாரோ, அந்த மாதிரி இன்னைக்கு அதே ஸ்டார்கள்லாம் இருக்கும்போது, அதே விஜய், அஜித், சூர்யா, தனுஷ் இவங்கெல்லாம் இருக்கிற இந்த காலத்துல திடீர்னு பிரதீப் ரங்கநாதன் கலக்கிட்டு இருக்காரு. வரிசையா அவர் பண்ண படங்கள் எல்லாமே ஒரு ட்ரெண்ட் செட்டுன்னு தான் சொல்லலாம். அந்த இடத்த இது ஃபில்லப் பண்ணியிருக்கு. இன்னும் ஒரு அடி மேல போயிருக்குன்னு நான் சொல்லுவேன். இது ஒவ்வொரு விஷயமே எல்லாமே புதுசு. ஒரு சீன் கூட பழைய சீனா என்னால பார்க்க முடியல. ஒரு படத்துல வந்த சீன் அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாத்துலயும் ட்விஸ்ட் அற்புதமா இருக்கு. அவ்வளவு என்டர்டைனிங்கா இருக்கு. அவர் போல்டா சொல்லியிருக்கு. அப்படி அதை என்னன்னா சட்டையர்னு தான் சொல்லணும். இதை என்னன்னா, இது எவ்வளவு கெட்டது கெட்டது நடந்துட்டு இருக்குங்கிறத அது அந்த காலத்துல என்எஸ்கே, அப்புறம் எம்ஆர் ராதா அவங்கலாம் பண்ணாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு இது ட்ரெண்டா தான் நான் பாக்குறேன். இன்னைக்கு காலகட்டத்துல நடந்துட்டு இருக்குது. அதோட உல்டாவா ஒரு சொல்லி இதை தோலுரிச்சு காட்டுறாங்க. இந்த பசங்கள்லாம் இப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்கிற வாழ்க்கையை தோலுரிச்சு காட்டுறாங்க அப்படிதான் சொல்லலாம். அது காமெடி பிளேவர்ல அது பூந்து விளையாடுறாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அவ்வளவு பசங்களாம் என்ஜாய் பண்றாங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு. ஈச்சன் அவரு சரத்குமார் சார் இந்த அளவுக்கு நடிப்பாருன்னு கூட எதிர்பார்க்கவே இல்லை நான். ஏன்னா அவரை அவ்வளவு ட்விஸ்ட் எல்லா சீன்லயுமே காமெடி அவருக்கு இவ்வளவுக்கு அழகா வரும் அப்படிங்கிறது
ஆச்சரியமான விஷயம். அவ்வளோ அற்புதமா நடிக்க வச்சிருக்காங்க. எல்லா இதுலயுமே ட்விஸ்டா இருக்கு. டோட்டலா இந்த படம் தமிழ் சினிமாவுக்கு ஒரு ட்ரெண்ட் செட் ஃபிலிம் அப்படின்னு தான் நான் சொல்ல வருவேன். அதே மாதிரி இது நல்ல ஒரு முன்னோட்டமா இருக்கு. தமிழ் சினிமாவுக்கு இது பெரிய பெரிய வெற்றிகளை இவங்க தொடுவாரு அப்படின்னு நான் நம்புறேன். ரசிகர்கள் எந்த வகையில் ஏமாத்த நம்பி போகலாம். தேங்க்யூ. அடுத்த ரிவ்யூல சந்திக்கலாம். நன்றி.